பிடிஎஃப்ல உங்க சைனை எப்படி ஈஸியா அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த லெட்டரை தான் நம்ம சைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஐ லவ் பிடிஎஃப் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இதுல போயிட்டு முதல்ல சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்து கூகுள் வச்சு சைன் அப் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே சைனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஆல் பிடிஎஃப் டூல்ஸ்க்குள்ளார போயிட்டு சைன் பிடிஎஃப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பிடிஎஃப் இருக்கு. நீங்க டிராப்பும் பண்ணலாம் இந்த பிடிஎஃப். அப்படி இல்லைன்னா அப்லோடும் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களோட சைன் கேட்கும். உங்களோட சிக்னேச்சர் அதுவா டிஃபால்ட்டா ஒரு 4 சிக்னேச்சர் இருக்கும். 4 ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சைன் பண்ணி அதை போட்டோ எடுத்து அந்த காப்பியை இதுல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருந்து இது அப்லோட் கொடுத்துக்கலாம். உங்களோட நேமை டைப் பண்ணிக்கலாம். மேல உங்க கம்பெனி டீடைல்ஸ் தான் டைப் பண்ணிக்கலாம். இல்ல வேற டெக்ஸ்ட் வேணாலும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். டிராக் பண்ணி இதை டிரா பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த அந்த சைன் வந்துடும். அது மாதிரி நேமை ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கம்பெனியா இருந்துச்சுன்னா நீங்க இன்வாய்ஸ் யாருக்காவது அனுப்பணும்னா உங்களோட சீலியும் டிஜிட்டலா வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு தடவை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பிடிஎஃப்ல ஒரு 4-5 பேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பேஜ்ல சைன் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம கண்ட்ரோல் ஆல் டெலிட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.